அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜராக தயாநிதி மாறன் வந்திருக்கிறார். தயாநிதி மாறன் சிறப்பு தனிச் செயலாளர் கௌதமனும் நீதிமன்றம் வந்திருக்கிறார். பிஎஸ்என்எல் இணைப்பு முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் தற்போது குற்றப்பத்திரிகை நகலை பெறுவதற்காக சென்னை சிபிஐ நீதிமன்றம் வந்திருக்கிறார். இதன் முழு விவரங்களை நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், உடன் யார் வந்திருக்கிறார்கள்? இந்த வழக்கின் பின்னணி என்ன? வசந்த், இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் முறைகேடு தொடர்பாக குற்றப்பத்திரிகை நகல் கடந்த டிசம்பர் மாதம் தாக்கல் செய்யப்பட்டது. குற்றப்பத்திரிகை நகல்களை பெறுவதற்கு கடந்த மே மாதம் 22ஆம் தேதி 4 பேர் மட்டுமே ஆஜரானார்கள். மாறன் சகோதரர்கள் ஆஜராகவில்லை. இந்நிலையில் இந்த வழக்கை இன்று ஒத்திவைத்துள்ள நீதிபதி இன்று அனைவரும் ஆஜராக வேண்டும் என்றும் ஆஜராகும் பட்சத்திலேயே குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்படும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். அதன்படி இன்று 7 பேரும் ஆஜராவார். அதாவது மாறன் சகோதரர் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், தயாநிதி மாறனின் உதவி தனிச் செயலாளர் கௌதமன் மற்றும் சன் டிவி ஊழியர்கள் இருவரும், பிஎஸ்என்எல் அதிகாரிகள் இருவரும் என்று ஆஜராக வாய்ப்புகள் உள்ளது. அனைவரும் ஆஜராகும் இவர்கள் மீது கடந்த டிசம்பர் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை நகல்கள் சிபிஐ மூலமாக இவர்களுக்கு வழங்கப்படும். அதனை பெற்றுக்கொண்டு இவர்கள் சரிபார்த்து தங்கள் தரப்பில் வாதம் செய்வதற்காக இவர்கள் கால அவகாசம் கேட்க வாய்ப்பு உண்டு. அப்படி கேட்கப்படும் பட்சத்தில் குறைந்தபட்சமாக 4 வார காலத்திற்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்படும். இந்த நடைமுறை 10:30 மணிக்கு மேல் தொடங்க இருக்கிறது. இதற்காக இதுவரை முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனும் அவரது சிறப்பு தனிச் செயலாளர் கௌதமனும் இதுவரை நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். வழக்கு தொடங்குவதற்கு சில நிமிடங்கள் முன்பாக மற்ற 5 பேரும் நீதிமன்றத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறார்கள். முகேஷ், இந்த வழக்கு இவர்கள் குற்றப்பத்திரிகை நகலை பெற்றுக் கொண்டதற்கு பின்பாக வழக்கினுடைய விசாரணை நகர்வு எப்படி இருக்கும்? அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வழக்கோட இந்த குற்றப்பத்திரிகை கடந்த முறை வந்த பொழுது மே 22ஆம் தேதி வந்த பொழுது டெல்லியிலிருந்து விமானத்தில் வந்து கொண்டிருப்பதாகவும் அதை கொண்டு வருவதற்கு இன்று மாலைக்குள் ஆகும் என்று சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கை இன்றுக்கு ஒத்திவைத்திருக்கிறார். இன்று குற்றப்பத்திரிகை நகல்கள் தயாராக இருக்கிறது என்று சிபிஐ சொல்லும் பட்சத்தில் அவர்கள் அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரும் ஆஜராகும் பட்சத்தில் அந்த நகல்களை அவர்களிடம் கொடுங்கள் என்று நீதிபதி உத்தரவிட்டால் அனைவருக்கும் 7 காப்பிகள் எடுக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காப்பி கொடுக்கப்படும். அந்த காப்பி கொடுத்த மனிதர்கள் தரப்பில் கால அவகாசம் கேட்பார்கள். அதை பொறுத்து வழக்கு ஒத்தி வைக்கப்படும். அதன் பின்னர் விசாரணை ஒவ்வொரு மாதமும் நடைபெற வாய்ப்புள்ளது. முகேஷ், இந்த குற்றப்பத்திரிகை நகலில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? முகேஷ், இவர் ஏற்கனவே மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் அவரது பதவியை எப்படி துஷ்பிரயோகம் பண்ணி பிஎஸ்என்எல் அதிகாரிகளை மிரட்டியும் இந்த இழைப்புகளை தனது சகோதரரின் நிறுவனமான சன் டிவி நிறுவனத்துக்கு பயன்படுத்தியதான் மெயின் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் 1.25 கோடிக்கு மேல் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அதில் என்ன ஆதாரங்கள் இருக்கிறது அதை நிரூபிப்பதற்கான சிபிஐ தரப்பு வாதங்களையும் அந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்படும்.